ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்த்திக் ஸ்வாட் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ அப்படிங்கிறத பற்றி நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஐஎஸ்ஓ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓ அப்படின்னா என்ன, அதோட டெக்னிக்கல் என்ன, நிறைய டிஎஸ்எல்ஆர் ஃபோன்ஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய 3-4 விஷயம் டவுட்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்பீட்னா என்ன, அப்பச்சூர்னா என்ன, வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன, எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு பிகினிங் லெவல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டர் ஸ்பீடும் அப்பச்சரும் ஓரளவு வந்துடும். பட் ஐஎஸ்ஓ பார்த்திங்க அப்படின்னா என்ன ஐஎஸ்ஓ வைக்கணும், ஏன் இந்த கண்டிஷனில் வந்து இவ்வளோ ஐஎஸ்ஓ வச்சா ஓகேவா, இந்த படத்துக்கு இந்த குவாலிட்டி மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஐஎஸ்ஓ வைக்கணும், இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா நிறையா டவுட்ஸ் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அட்வான்ஸ் லெவல் ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் கூட சில நேரத்தில் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஐஎஸ்ஓ வீடியோ. இந்த ஐஎஸ்ஓ வீடியோவில் ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக உள்ள விஷயங்கள்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக உள்ள விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. இப்போ ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தை, ஒரு இமேஜை, ஒரு ஃபோட்டோவை எப்படி பிரைட்டன் பண்ணணுமா, டார்க்கன் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐஎஸ்ஓ வந்து அதிகமாக வச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் 99.9 வரைக்குமே நீங்கள் எப்போவுமே இதில் பேஸ் ஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்லேயும் ஒரு பேஸ் ஐஎஸ்ஓ இருக்கும். சில கேமரா ஒரு 90% கேமராஸில் பார்த்திங்க அப்படின்னா 100 ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது பேஸ் ஐஎஸ்ஓவாக இருக்கும். சில கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா 200 ஐஎஸ்ஓ சில பேஸ் ஐஎஸ்ஓவாக இருக்கும். சில கேமராஸ் பார்த்திங்கன்னா 50 ஐஎஸ்ஓ வந்து பேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ் ஐஎஸ்ஓலேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா உங்கள் படத்துக்கு வந்து நல்ல குவாலிட்டியை கொடுக்கும். உங்களால் வந்து எப்போ வந்து இந்த மாதிரியான சட்டர் ஸ்பீடையோ இல்லை வந்து அப்பச்சூரையோ மட்டுமே கண்ட்ரோல் பண்ணி உங்களால் ஒரு படத்தோட எக்ஸ்போஷரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியலையோ அந்த இடத்துல தான் நம்ம ஐஎஸ்ஓ வந்து என்ட்ரி ஆவார். ஸோ ஐஎஸ்ஓ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான ஐஎஸ்ஓ அப்படின்னாலே நமக்கு வர மைண்ட் செட்டில் வர ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ வந்து உங்களுக்கு நாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது உண்மை தான். உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ வந்து லாஸ்ட்டாக கிரெயின் மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிரெயின் மாதிரியான சில விஷயத்தை வந்து ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து பிக்சல் வந்து உடஞ்ச மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஐஎஸ்ஓவில் வந்து நிறையா வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஐஎஸ்ஓ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தவிர்க்கணும். பட் சில கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறப்போ அதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா காமன் ஐஎஸ்ஓ வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து 51,000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், ஐஎஸ்ஓ ரேஞ்ச் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு காமன் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100, 200, 400, 800, 1600, 3200 அண்டு 6400. இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள ஒரு ஐஎஸ்ஓ ரேஞ்ச். இந்த காமன் ஐஎஸ்ஓ வேல்யூவில் மீட் பண்ணி தான் முக்கால்வாசி, அதாவது 99.9% இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் எடுக்கப்படுது, ஃபோட்டோஸ் எடுக்கப்படுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. கேமராஸ்லாம் பார்த்திங்கன்னா I2, I1 இப்போ நிக்கான் கேமராஸ்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா லோ கூட இருக்கும். ஐஎஸ்ஓ ரேஞ்ச் இல்லாமல் அதை தாண்டியும் அதுக்குள்ளாரையும் உள்ள லோ ரேஞ்சாக இருக்கட்டும், ஐ ரேஞ்சாக இருக்கட்டும், I1, I2 இந்த மாதிரியான இருக்கும். ஸோ அதை வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் எப்போவுமே அதை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு தவிர்க்கவே முடியாத ஒரு கண்டிஷனில் வந்து ஐஎஸ்ஓ வந்து அதிகமாக யூஸ் பண்ணி எடுத்தே அவனை ஒரு ஃபோட்டோ ஒரு மீடியா மாதிரியான விஷயத்துக்கு, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரியான விஷயத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஓகே. மற்றபடி உங்களுக்கு மற்ற எந்த ஃபோட்டோகிராஃபிக்குமே வந்து அந்த மாதிரி I1, I2 அந்த மாதிரி low 1, low 2 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பேசிக் காமன் ஐஎஸ்ஓ இந்த நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன வேல்யூக்குள்ளாரே வச்சு எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மோஷனான ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு பேர்ட் இன் ஃப்ளைட்டு, ஒரு ஆக்ஷன் ஷாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ரேசிங் கார் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷட்டர் ஸ்பீடை வந்து அதிகமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ வந்து நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணவே முடியாது, கம்மி பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓவை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் செட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டோரில் எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளாஷ் இல்லாமல் இண்டோரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐஎஸ்ஓ வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎஸ்ஓ செட்டிங் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஐஎஸ்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஐஎஸ்ஓ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மினிமம் ரேஞ்ச் டு ஒரு மேக்ஸிமம் ரேஞ்ச் ஐஎஸ்ஓ வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்போசருக்கு தகுந்த மாதிரி, அந்த லைட்டிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐஎஸ்ஓ வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் நானுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். பட் அதில் மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1600 இல்லை வந்து 2000 இல்லை வந்து 3200 வரைக்குமே மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. லைட்டிங் கண்டிஷனை பொறுத்து டே டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 400க்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க ஐஎஸ்ஓ வேல்யூ. அதே கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 800 வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் லேட் ஈவினிங்காக இருக்குது, கொஞ்சம் அந்த கோல்டன் நைட்டில் முடிச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 1600 வச்சுக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3200 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறது அந்த ஆட்டோ ஐஎஸ்ஓவில் வரும். ஸோ ஆனால் ஆட்டோ ஐஎஸ்ஓவில் உள்ள ஒரு முக்கியமான ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதுவுமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆட்டோ ஐஎஸ்ஓலையும் ஒரு லிமிட்டட் ஐஎஸ்ஓ தான் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ 400 தான் வைக்கிறோம் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட சில இடத்துல பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ஆக்ஷன் ஷாட் எடுக்கிறோம், ஒரு பேர்ட் அண்ட் ஃப்ளை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஐஎஸ்ஓ தான் நம்ம வச்சுருப்போம். நம்ம ஷட்டர் ஸ்பீடை வந்து இது பண்ணுவோம், சரி ஓகே அதிகமாக வச்சுருக்கோம், நம்ம ஆட்டோ ஐஎஸ்ஓவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணோட வெளியே 400 தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டான மோஷன் பிளர் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. படம் வந்து ஷார்ப்பாக கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் நாய்ஸ் வரணும், மேக்ஸிமம் வந்து இமேஜோட குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சில ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ, அதாவது ரொம்ப லோ ஐஎஸ்ஓ எவ்வளோ வந்து இந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி கொடுங்க. அப்பேச்சூர் வந்து ஃபுல் ஓப்பனில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ மேக்ஸிமம் அப்பேச்சூர் நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு போர்ட்ரேட், ஒரு நைட் ஷாட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 1.8 1.7 இந்த மாதிரியான லென்சஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து அதிகமாக கொடுக்கும். நீங்கள் ஐஎஸ்ஓ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஐஎஸ்ஓலேயே முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணி கண்டினியூஸ் ஷாட்டை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு ஸோ வந்து அந்த மாதிரி எடுக்க பாருங்கள். ஒரு பேர்ட் அண்ட் ஃப்ளை எடுக்கிறோம் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து கம்மியாக வச்சுட்டு ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப பேஸில் வச்சுட்டு கண்டினியூஸ் ஷாட்டை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ ரைஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஐஎஸ்ஓ ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லிமிட்டடாக ரைஸ் பண்ணுறது, அதாவது அதோட மோஷன் பிளர் வந்து டிசப்பியர்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் ரைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ரைஸ் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும். இமேஜோட குவாலிட்டி எதுவும் இதாகாது, லைட்டான ஒரு பிக்சல்ஸ் தான் உடையுமே ஒழிய உங்களுக்கு வேறு எதுவும் நாய்ஸ் இந்த சின்ன நாய்ஸஸ் இருக்குமே ஒழிய வேறு டார்க்கான ஏரியாஸில் மட்டும் தான் அந்த நாய்ஸஸ் இருக்கும். வேறு எந்த ஏரியாவில் உங்களுக்கு நாய்ஸஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும் படம். ஸோ இமேஜ் குவாலிட்டி நீங்கள் இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் வந்து ஐஎஸ்ஓ வந்து என்ன மாதிரியான ஐஎஸ்ஓ வைக்கணும், இல்லை வந்து என்ன மாதிரியான ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு டேபிளில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டான ஒரு பிரைட் சன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 100 ஐஎஸ்ஓவில், அதாவது பேஸ் ஐஎஸ்ஓவில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். 50 ஐஎஸ்ஓ உங்களுக்கு கேமரா கேப்பபிலிட்டின்னு சொல்லி 50ல் வைங்க. அதே ஒரு ஷேடு ஏரியா அப்படின்னா அது வந்து 200ல் வைங்க. அடுத்த ஸ்டாப் ஓகேங்களா. அதே நேரம் வந்து ஒரு டீப் ஷேடு இருந்துச்சு அப்படின்னா 400 வைங்க. ஒரு இண்டோர் வந்து ஒரு நல்ல வெயிலான டைமில், ஒரு டே டைமில் வந்து இண்டோரில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 800 வைங்க. அதே இண்டோர் வந்து நைட்டில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா 1600 வைங்க. இதுதான் வந்து ஒரு காமனான ஒரு ஐஎஸ்ஓ வேல்யூஸ். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷட்டர் ஸ்பீடுக்கான டேர்ம்ஸ் இருக்குது. இது ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா மினிமம் ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 ஆச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 1/16 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆச்சு ஃபாலோ பண்ணுங்கள். போர்ட்ரேட் அப்படின்னா 125 ஃபாலோ பண்ணுங்கள். சைல்டு ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி பேபி ஃபோட்டோகிராஃபிஸ் கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 250 மினிமம் வச்சுக்கோங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அனிமல் போட்டு எடுக்கிறீங்க, ஒரு அனிமல் ஆக்ஷன் ஷாட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500 வச்சுக்கோங்க. அது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஒரு ஃபுட்பால், ஒரு வாலிபால்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1000 வச்சுக்கோங்க. இதே ஒரு வந்து ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் லைக் ரேசிங் கார் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2000 வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போதுமே. அதே மாதிரி ஃபோக்கல் லென்த்துக்கும் ஷட்டர் ஸ்பீடுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இதை நான் ரொம்ப வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோக்கல் லென்த் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 300 mm லென்ஸில் ஒரு பேடே ஒரு அனிமலே ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 200 mm ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு கிராப் சென்சார் பாடி அப்படின்னா அது அந்த 1/4 அந்த கிராப் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மள ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்க தேவையில்ல. ஒரு 200ல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 250 வந்து ஷட்டர் ஸ்பீடு வச்சுக்கோங்க எப்போவுமே மினிமம். அதே மாதிரி ஒரு 300 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 400 வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே ஒரு 100 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 125 வச்சுக்கோங்க. அதே ஒரு 50 mm லென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 60 வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மினிமம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஓவில் உள்ள காமன் சில மித்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து ஐஎஸ்ஓவில் வந்து இதெல்லாம் நம்பப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு சென்சாரோட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்பப்படுது ரொம்ப நாள். இது வந்து ஒரு சென்சாரோட சென்சிட்டிவிட்டி கிடையாதுங்க ஐஎஸ்ஓங்கிறது. ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸ்போஷருக்கு எவ்வளவு லைட்டை வந்து மேப் பண்ணணும், எவ்வளவு வந்து லைட்டை வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்போஷருக்கு மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எலிமெண்ட் தான் ஐஎஸ்ஓ ஒழிய சென்சாருக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நீங்கள் எந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. சென்சாரோட சென்சிட்டிவிட்டி இது வந்து டைரெக்டாக இதில் கனெக்ட் ஆகலை. இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து சென்சாரோட சென்சிட்டிவிட்டியோட கனெக்ட் ஆகுது, அதுதான் இது சென்சாரோட சென்சிட்டிவிட்டியும் ஐஎஸ்ஓ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ வந்து பார்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தால ஐஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் உண்மையிலுமே சொல்ல போனால் ஐஎஸ்ஓ வந்து எக்ஸ்போஷரோட ஒரு காம்போனன்ட் கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், பேட் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும் ஐஎஸ்ஓ பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஐஎஸ்ஓவில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை எக்காரணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடையும் உங்களோட அப்பேச்சரும் மட்டும்தான். ஸோ இந்த 2 மட்டும் மாற்றிங்கனாலே எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இதாயிரும். நீ ஐஎஸ்ஓ வந்து மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஐஎஸ்ஓவை இந்த லைட்டிங் கண்டிஷனுக்காக தான் நம்ம மாற்ற முடியும். எக்ஸ்போஷருக்கு இது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. இது எக்ஸ்போஷரோட ஒரு பார்ட்டு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ ஐஎஸ்ஓவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னால் வந்து பிரைட்டன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 100 ஐஎஸ்ஓவில் எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஒரு லைட் ரூம்லையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ நான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சிஸ்டத்தில் போட்டு நான் பிரைட்டன் பண்ணிக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஈஸியான சொல்யூஷன் கிடையாது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு டார்க் ஷேட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செக் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு மாதிரியான டார்க் ஷேடோலே இருக்கும். நம்ம வந்து நம்ம பிரைட்னஸ் அதிகப்படுத்தி வச்சாலும் அதோட எக்ஸ்போஷர்லாம் கூட நீங்கள் வந்து இப்போ ரா ஃபோட்டோவை எடுத்தீங்க அப்படின்னா லைட் ரூமில் வந்து எக்ஸ்போஷர்லாம் அதிகப்படுத்திக்கலாம். பட் அதிகப்படுத்தினாலும் ஐஎஸ்ஓ நம்ம அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகும். நீங்கள் இந்த பிரைட்னஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சிஸ்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அங்கே ஐஎஸ்ஓ வந்து அதிகப்படுத்துறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பட் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஐஎஸ்ஓ மாற்ற முடியல அப்படின்னா இங்கே பிரைட்னஸ் வச்சுக்கலாம், அங்கே ஐஎஸ்ஓ வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே பிரைட்னஸ் வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஐஎஸ்ஓ பற்றின விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஐஎஸ்ஓ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்கிட்ட வந்து தயங்காமல் கொஸ்டினாக கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.